புனித ரஜபு தன்னுக்குள்ளே சேகரமாக்கி வைத்திருக்கிற பசுமையான சரித்திரங்களில் ஹிஜ்ரத் ஒன்று. இரண்டாவது, ரஜப் என்றவுடன் நம் நினைவுக்கு வர வேண்டியது மேராஜுடைய நிகழ்ச்சி. மேராஜ் என்றதை ஒற்றை வரியில் பெருமானாரின் விண்ணுலக பயணம் என்று சொல்லுவதை விட இந்த உம்மத்திற்கு ஐவேளை தொழுகை கடமை என்கிற ஒரு மாபெரும் பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுத்த இரவு மெஹராஜ் இரவு. அந்த மெஹராஜ் இதே மாதத்தினுடைய இறுதியிலே நடைபெறுவதால் ரஜபுக்குள்ள பெருமைகளில் ஒரு பெருமை. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணம் சென்றதும் அல்லாஹுவை சந்தித்ததும். அன்பானவர்களே, மூன்றாவது, ரஜபில் ஈரமான வரலாறுகளில் இன்னமும் நினைவை விட்டு அகலாமல் நிற்கிற வரலாறு, இஸ்லாமிய வரலாறு, தபூக் என்கிற ஒரு போர். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுளிலே கலந்து கொண்ட கடைசி போர். வேற வார்த்தையில சொன்னா இதுபோல் கஷ்டமான போர் இல்லை என்று எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் எழுதுகிறார்கள். குர்ஆன் கூட ஒரு இடத்தில் ஃபி சாஅத்தில் உஸ்ரா, கஷ்டமான நேரத்தில் நடைபெற்ற போர் என்று சொல்லுகிறது. உண்ண உணவில்லாமல், உடுத்த உடையில்லாமல், ஏன் சரியான வாகனம் இல்லாமல் கடும் வெயிலில் பயணப்பட்டு போன தபூக்கு போன்ற ஒரு வரலாற்றில் கடுமையான நெருக்கடிக்குள்ளான போர் எதுவும் இல்லை. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போர். வாரி வாரி வள்ளல்களெல்லாம் வாரி வழங்கிய போர் அந்த போர். ஒட்டுமொத்தமாக ஒரு படைக்கு தேவையான 3 பங்கு செலவில் 2 பங்கை ஏற்றுக்கொண்டவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. யார் யார் எவ்வளவு செலவழித்தார்கள் என்கிற பட்டியலுக்குள்ளே போனால் தபூக் போர் நீண்டுவிடும். பாதி வீட்டை காலி செய்து வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த போருக்குத்தான் சொத்திலே 2/3 பகுதியை கொடுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த போரில் தான். ஏன், நான் வீட்டில் அல்லாஹ் ரசூலை தவிர எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் என்று சொல்லி வீட்டை காலி செய்து கொண்டு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருக்கு முன்னாலே வைத்தது இந்த போருக்காகத்தான். இந்த தபூக் போர் இஸ்லாமிய வரலாற்றில் நீக்கமர நிறைந்திருக்கிற போர். இந்த போரில் தவிர்க்க முடியாத வரலாறு. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, எப்போதுமே அவர்களுக்குள் ஆரோக்கியமான போட்டி இருந்தது நமக்கு தெரியும். பாதி வீட்டை காலி செய்து வைத்து கொண்டு வந்து வைத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிச்ச பாதி வீட்டில் இருக்கு. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணுமில்லை வீட்டில். வீடு காலி செய்யப்பட்டு கொண்டு வந்து அனைத்தும் வைக்கப்பட்டு விட்டது. காலி செய்து வீட்டை கொண்டு வந்து வைத்தாலும் கொஞ்சமாக இருக்கிறது. பாதி வீடு காலி செய்து வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு வைத்திருக்கிற காணிக்கை கொஞ்சம் பெருசாக இருக்கிறது. யார் யார் எவ்வளவு நன்கொடை கொடுத்தார்கள் என்று பெருமானார் கேட்கிற போது அபூபக்கரின் கொஞ்சத்தை விட நம்முடையது பாதி வீடு அதிகமாக இருக்கிறது என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னைக்கு வாழ்க்கையிலேயே அபூபக்கரை ஜெயிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்த போதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த போருக்காக தரப்பட்ட கொடைகளை எல்லாம் பார்த்தார்கள். புரிந்தது பெருமானாருக்கு, வீட்டை காலி செய்தாலும் அபூபக்கருடையது குறைவுதான், பாதி வீடு வந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகம்தான். நீங்கள் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டால் அபூபக்கர் குறைவாக போய்விடுவார், உமர் ஜெயித்து விடுவார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்டார்கள். மா கல்லஃப்த யா அபூபக்கர், அபூபக்கரை வீட்டுல என்ன விட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. ஒரு கேள்வி மாற்றத்தில் வெற்றி தோல்வியே மாறிவிட்டது. நீ என்ன விட்டு வச்சுட்டு வந்திருக்க வீட்டுல? தரக்துல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுவையும் ரசூலையும் விட்டு விட்டு வந்தேன் என்று அபூபக்கர் சொல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, மா கல்லஃப்த யா உமர், நீங்க என்ன விட்டு வந்திருக்கீங்க? இது போன்று ஒரு பங்கை வீட்டிலும் விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன போதுதான் முடிவானது. எப்போதும் வெற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான். மா சாபக்து அபா பக்கரின், நான் அபூபக்கரை முந்த முடியவில்லை என்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்று. நான் சொல்ல வந்த விஷயம், ரஜபு தன்னுள்ளே தேக்கி வைத்திருக்கிற அற்புத வரலாறுகளில் ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் இலல் ஹபஷா, ஹபஷாவின் ஹிஜ்ரத்து போல், மெஹராஜினுடைய சம்பவம் போல், தபூக்கினுடைய போரும். புனித ரஜபு தனக்குள்ளே ஒளித்து வைத்திருக்கிற பெருமைக்குரிய விஷயங்களில் ஒன்று, இஸ்லாமிய வரலாற்றில் எர்மூக் என்ற ஒரு யுத்தம் நடந்தது. மிகப்பெரிய யுத்தம். அல்லாஹுவின் வாள் என்று பெயர் பெற்ற காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய இள வயதில் அந்த படைக்கு தளபதியாய் பொறுப்பேற்று காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எர்மூக் போரிலே பிரம்மாண்டமான படையை, அல் ஃபத்ஹுல் அதீம் என்று வரலாறு குதிக்கிற மகத்தான வெற்றி, அதை பெற்றதன் மூலம்
சிரியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளின் எல்லா பகுதிகளிலும் இஸ்லாம் தன் காலை ஊன்றுவதற்கு அந்த எர்மூக் யுத்தம் தான் காரணமாக அமைந்தது என்று சொல்லுவார்கள் வரலாற்றாசிரியர்கள். இவைகளெல்லாம் ரஜபு மாதத்தினுடைய பசுமையான வரலாறுகளிலே ஒன்று. 5வது செய்தி, ரஜபு மாதம் தனக்குள்ளே வைத்திருக்கிற பெருமைக்குரிய விஷயங்களில் சுமார் 100 வருடங்களுக்கு மேலாக முஸ்லிம் சமுதாயத்தின் மீது இந்த உலகத்தில் திணிக்கப்பட்டு வந்த சிலுவை போர். நசாராக்களின் கை ஆரம்பத்திலே ஓங்கி கடைசியிலே துவண்டு போன நசாராக்களின் கை. இந்த சிலுவை போர்கள் முஸ்லிம் உம்மத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு தடவையும் சிலுவை போருக்கு தலைமை ஏற்று இஸ்லாமிய ஆளுமைகள் போர் செய்தார்கள். கடைசியாய் சிலுவை போர் முடிவுக்கு வருகிறது. பைத்துல் முகத்தஸ் இஸ்லாமியர்கள் வசம் வருகிறது. கைப்பற்றுவது யார்? சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுகிறார்கள். நீங்கள் யோசிக்க வேண்டும், 88 வருஷம் பைத்துல் முகத்தஸ் பாங்கு சொல்லப்படவில்லை. 88 வருஷம் ஜும்மா நடக்கவில்லை, ஜமாத் நடக்கவில்லை. அப்படியே பூட்டப்பட்டு இஸ்லாமியர்களுடைய புனித சின்னத்தை தங்களுடைய ஆக்ரோஷமான கரங்களால் கட்டி வைத்திருந்த நசாராக்களை சிலுவை போரில் வெற்றி கொண்டதன் மூலம் ஓட ஓட அந்த மண்ணிலே இருந்து விரட்டி பைத்துல் முகத்தஸ் சாவியை வாங்கி கொண்டு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் பைத்துல் முகத்தஸின் கதவை திறந்து உள்ளே தொழுவதற்காக முஸ்லிம்களுக்கு அர்ப்பணித்தது ரஜபு மாதத்தில், அதுவும் மெஹராஜ் இரவில். வேறு வார்த்தையில் சொன்னால், எந்த மெஹராஜ் இரவில் எம்பெருமானார் பைத்துல் முகத்தஸில மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இமாமத்து செய்ய நபிமார்களுக்கு தொழ வைக்க நுழைந்தார்களோ அதே இரவில்தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி கால ஓட்டத்தில் அந்த இஸ்லாமியர்களின் கரங்களில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஒப்படைத்தது. செங்கைக்குரிய ரஜபு மாதம். ரஜபு மாதம் என்றவுடன் நீங்கள் வெறுமனே ஏதோ ரம்ஜான் வரப்போகுது அதுக்காக துவா செய்வாங்க போல தெரியுது என்று ரமலான் வரவேற்போடு சுருக்கிவிட முடியாது. இத்தனை சம்பவங்களையும் உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மாதம் ரஜபு மாதம்.